இன்றைக்கி எங்களோட வீட்டு காலமை சாப்பாடு சிக்கன் ராப் தான். வாங்க அதை எப்படி செய்கிறேன்னு காட்டுறேன். சிக்கன் ராப் செய்கிறதுக்கு முதல்ல போன்லெஸ் சிக்கன் கொஞ்சம் எடுத்து அதை குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கிறேன். அதை நல்லா கழுவி எடுத்துக்கொள்ளுவோம். இப்போ அந்த சிக்கனுக்கு தேவையான கொஞ்சமாக உப்பு, 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் அவ்வளோதான் சேர்த்துக்கொள்கிறேன். அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இனி அது ஒரு பக்கம் இருக்க அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் பேனை வச்சுட்டு ரேப்ஸை எடுத்துகிட்டு லைட்டாக சூடு காட்டுவோம். இதுதான் நான் கடையில் வாங்கின ரேப் இது ஏற்கனவே குக் பண்ணி ரெடியாக தான் வரும். இது ஒரு தடவை சூடு காட்டினா காணும் தான் பாருங்கள், ரொட்டியெல்லாம் ரெடியாக தான் இருக்குது. இதை லைட்டாக இந்த மாதிரி அடுப்பில் போட்டு நல்லா விட்டிங்கன்னா முறிஞ்சு வந்துடும். கன நேரம் விடக்கூடாது. ஒரு சூடாகிற வரைக்கும் முன்னுக்கும் பின்னுக்கும் போட்டு பிரட்டி எடுத்துட்டா காணும். இப்போ அதே பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை இதில் கலந்து நல்லா பிரட்டி விடுவோம். அதில் இருக்கிற தண்ணி எல்லாம் வெளியில் அது நல்லா பொரிஞ்சு வரும். அது வரைக்கும் நல்லா பொரிய விடக்கூடாது. அந்த கடிபடுற மாதிரி பொரிய விடக்கூடாது. உள்ளுக்கு சாஃப்டாக வெளியால் லைட்டாக முருகின மாதிரி இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அது பொரியிற கேப்பில் ரொட்டிக்கு மேலே தடவுறதுக்கு ஒரு சோஸ் ரெடி பண்ணிக்கொள்ளுவோம். அதுக்கு நான் கணக்கு ஒன்றும் எடுக்கல. 1 டேபிள் ஸ்பூன் கெச்சப்பும் 1 டேபிள் ஸ்பூன் மயோனஸும் தான் எடுத்துருக்குறேன். நம்ம ரெண்டுமே எடுக்கல. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி இந்தளவுக்கு எடுத்துக்கொண்டுட்டு இங்கால சிக்கனை பார்த்தா அது நல்லாவே வெந்து வந்திருக்கு. இந்த மாதிரி இருக்கும்போதே அதை எடுத்துக்கொள்ளுவோம். இப்போ ஒரு தட்டில் அந்த ரொட்டியை வச்சுட்டு அந்த எடுத்து வச்சுருக்கிற சோஸை இதுக்கு மேலே அப்படியே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுவோம். இப்போ நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை இதுக்கு மேலே அப்படியே நீட்டுக்கு அந்த நடுக்கோடாக பார்த்து நீட்டுக்கு அப்படியே அதை போடுவோம். நான் கொஞ்சமாக வெங்காயம் நீளமாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் அதுக்கு மேலே ஒரு 5-6 வெங்காயத்தை அப்படியே தூவி விடுவோம். அதுக்கு பிறகு கேப்சிகம் எடுத்துருக்கிறேன். உங்கள்கிட்ட என்ன கலர் கேப்சிகம் இருந்தாலும் போடலாம். நான் அந்த சிவப்பு கலர் இருந்தது, அப்போ அதனால் அதையும் சின்ன துண்டு வெட்டி போட்டுட்டு அந்த மிச்சமாக இருக்கிற சோஸை அதுக்கு மேலே போட்டுட்டு இதை இப்போ ரேப் மாதிரி சுற்றி எடுப்பேன். சிம்பிளான சிக்கன் ரேப் தயாராகிட்டுது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.